In the figure given here, O is the center of the circle and PQ and PR are the tangent segments of the circle. Find angle RPO. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஓ வந்து சென்டரு, ஓகேவா? ஸோ பிக்யூ ஒரு டேஞ்சன்ட்டு, பிஆர் ஒரு டேஞ்சன்ட்டு. ஸோ டேஞ்சன்ட் அப்படின்னு டேஞ்சன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, ஆறு பிஇ ஓ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன். இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஏன் 90 டிகிரி இருக்கணும்? ஸ்ட்ரெயிட்டா ஏன்னா இது ப்ராப்பர்ட்டி. ஒரு டேஞ்சன்ட் இருந்ததுன்னா அதுக்கு ரேடியஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? டேஞ்சன்ட் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ். இது பர்பெண்டிகுலர். அப்ப இங்க எவ்வளவு டிகிரி இருக்கும்? 70. மொத்தம் ஒரு ட்ரையாங்கிள் எவ்வளோ? 30. 180. ஸோ இங்க 90 போயிடுச்சு, மீதி 90 இருக்குது. இங்க 50னா மீதி இங்க 40. புரிஞ்சுதா? ஆனா நம்மளுக்கு இங்க கேட்கல, நம்மளுக்கு எங்க கண்டுபிடிக்கணும்? இது கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மறுபடியும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க பண்றேன். ஓகேவா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள். நான் என்ன சொல்றேன்னா ஓபிஆர் ட்ரையாங்கிளும் பிக்யூஓ ட்ரையாங்கிள் ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். ஏன் சிமிலர் ட்ரையாங்கிள்? ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து டேஞ்சன்ட் வந்து மோதனா சேம் லென்த் இருக்கும். இந்த இந்த லென்த் சேம், இந்த ரெண்டு ஆங்கிள் சேமா தான் இருக்கும். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ வந்து ட்ரிபிள் எஸ் படி இல்லைன்னா எஸ்ஏஎஸ் படி, எஸ்ஏஎஸ் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர். புரிஞ்சுதா? அப்ப இங்க 40னா இங்க என்ன இருக்கும்? குட் 40 தான் இருக்கும். ஸோ இங்க என்ன எவ்வளவு இருக்கும்? 50 இருக்கும். இங்க ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 40 டிகிரி தான் இருக்கும். பார்த்துட்டு இப்போ ஸ்டெப்ஸ் எழுதலாம். ஸோ ஸ்டெப்ஸ் என்ன எழுதலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஓக்யூபி. ஓக்யூபி என்னது? 90 டிகிரி. ஏன்? ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி என்னது? ரேடியஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். பர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட். நீங்க பர்பெண்டிகுலர்னு எழுதிங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா ஒரு டிகிரி 50 கொடுத்துறாங்க. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ 50 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிள் இதுனா என் ட்ரையாங்கிள் ஓ பி கியூல 50 டிகிரி பிளஸ் 90 டிகிரி பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த 90 இந்த 50 போனால் டோட்டல் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா மீதி 40 வந்திருக்கும். ஸோ எக்ஸ் இந்த ஆங்கிள் தான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா ஆங்கிள் இல்லை எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இங்கே ஆங்கிள் எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஓபி கியூ. ஸோ ஆங்கிள் ஓபி கியூ ஈக்குவல் டு 40 டிகிரி. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் ஓபி கியூ கான்க்ரூவன்ட் வித் ட்ரையாங்கிள் ஓஆர். புரிஞ்சா? இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா இதுவும் சேம் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் ஆர்பிஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஓபிக்யூ ஈக்குவல் டு 40 டிகிரி. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் படிச்சிருக்காங்க. நிர்பா நீ படி. புரிஞ்சிருக்கு?
718 2/3 இதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னது? 2/3 ஓகே ஈக்குவல் டு 718 2/3. இது 718 2/3 எப்படி பண்ணலாம்? 718 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ இது மல்டிப்ளை ஆகும், இது கூட ஆட் ஆகும். ஸோ 718 இன்ட்டு மல்டிப்ளை பை 3 ப்ளஸ் 2 டிவைட் பை 3. ஏன்னா இது மல்டிப்ளை ஆகும், இது கூட ஆட் ஆகும், டினாமினேட்டர்ல இது வரும். 718 இன்ட்டு 3 8 3 24 மீதி 2 1 3 3 5 7 3 21 2154 ப்ளஸ் 2 டிவைட் பை 3. ஸோ 2156 டிவைட் பை 3. இதில் வேல்யூ என்னது? 2156 டிவைட் பை 3. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இப்படி இருந்தால் டினாமினேட்டர் டேர்மினேட்டர் கேன்சல் பண்ணலாம், நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஸோ பைக்கு நான் வேலை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 2/3 22/7 r cube equal to 2156 divided by 3. So 3 cancel ஆயிடும். இங்க 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 2 1 டைம்ல 1 டைம் 2. ஸோ போவாது. இங்க 15 கம்பைன் பண்ணி நான் 0 போடணும். இது முக்கியம், புரிஞ்சுதா? ஸோ 0 இப்போ 15 ஆயிடுச்சு. ஸோ 7 டைம்ஸ் 2 14, ரிமைனிங் 1 8 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 22 இது கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளை கேன்சல் பண்ணா ஸோ 11 டைம் 2 டேபிளை கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். இங்க 3 டைம்ஸ் 6 மீதி 1 9 2 18. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது பார்க்கலாம் எந்த டேபிளில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எதுவும் டேபிள் இப்போ 11 டேபிள் இங்கே 11 இருக்கு. இங்கே 11 டேபிள் செக் பண்ணுறது நான் இது ஆட் பண்ணோம், இந்த நம்பர் இருந்தால் ஆட் பண்ணோம். இது ஆட் பண்ண என்ன வரும்? 14 வந்திருக்கும். இங்கே இருக்க நம்பர் என்னது? 3. இப்போ சப்ராக்ட் பண்ணால் டிஃபரன்ஸ் 11 இல்லை 0 வரணும். இப்போ டிஃபரன்ஸ் வந்து 11 வந்துச்சு, அப்புறம் 11 டேபிள் வரும்னு அர்த்தம். இதுவும் 11 டேபிளில் வரும். ஸோ 11 டேபிளில் 1 டைம்ல 53 11ல் 4 டைம்ஸ் வந்திருக்கும். மீதி வந்து 44 வந்திருக்கும். 44 வந்து 6 இது 3 இப்போ 9. ஸோ அது 99. 99 எத்தனை டைம்? 9 டைம். ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ r cube divided by 7 equal to 49. So r cube equal to 49 எப்படி எழுதலாம்? 7 into 7 இங்க ஒரு 7 இருக்கு. ஸோ r cube வந்து 7 into 7 into 7. அப்போ r வந்து 7. ஏன்னா கியூப் ரூட்டா போயிருக்கோம். 3 7ல ஒரு 7 வெளில எடுத்திருப்போம். ஸோ r 7. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நிர்மல். சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியர் 3πr². ஸோ 3 into 22/7 r குட் 7 into 7 7 கேன்சல் ஆயிட்டு இருக்கோம். 7 3s are 21. ஸோ 22 into 21 21 into 22 பார்க்கலாம். 21 into 22 2 4 again 2 4 2 6 4 462 சர்ஃபேஸ் ஏரியா முடிஞ்சுதா? சர்ஃபேஸ் ஏரியா யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது சென்டிமீட்டர். சிலிண்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். So standing on the top of the tower, 100-meter height, Swati has observed 2 cars parking on the opposite side of the tower. So என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டவர் இருக்கு. ஸோ ஒரு டவர் இருக்கு. புரியா? ஸோ ஒரு டவர் இருக்கு.
இந்த டவரோட ஹைட் எவ்வளோன்னு கொடுத்தனா 100 மீட்டர். இந்த டவரோட ஹைட் வந்து 100 மீட்டர். டவரு இந்த டவரோட ஹைட் வந்து 100 மீட்டர். ஸோ இந்த டவரோட ஹைட் மேல சுவாதி இருக்காங்க. ஸோ 100 மீட்டர் ஹைட்டு. சுவாதி வந்து டாப் ஆஃப் தி டவர்ல இருக்காங்க. அவங்க ரெண்டு சைடு வந்து ரெண்டு காரை பாக்குறாங்க. ஒரு சைடு கார் வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பாக்குறாங்க. இன்னொரு இது வந்து 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல பாக்குறாங்க. ஸோ டாப் ஆஃப் த டவர்ல இருந்து இங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல பாக்குறாங்க. ஸோ ஒரு கார் வந்து இப்படி இருக்க போகுது. இன்னொரு கார் வந்து இப்படி இருக்க போகுது. ஒரு காரோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அது 30 டிகிரி. இன்னொரு காரோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேல இருந்து கீழே பாக்குறது. ஸோ மேல இருந்து அவங்க கீழே பாக்குறது ஹரிசாண்டல் பிளேனோட 45 டிகிரி ஆங்கிள் இருக்குது. இது 30 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு தீரும்படி இங்க 30 டிகிரினா இங்க 30 டிகிரி தான் இருக்கும். ஸோ இங்க 45 டிகிரினா இங்க 45 டிகிரி தான் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிளுக்கு பேர் வச்சிடலாம். ஏ பி ஏபி சி டி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னன்றீங்கன்னா 45 டிகிரி இருக்குது. ஸோ இங்க 45 இங்க 100னா இங்க 100 தான். ஆனால் நம்ம சால்வ் பண்ணி தான் எழுதணும். ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்க. செகண்ட் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு? 100 இருக்கு, 100 இருக்கு, இங்க 30 டிகிரி. நம்ம இது கண்டுபிடிக்கலாம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் படி பார்த்தா ஸோ இது 30 டிகிரி அப்படின்னா இங்க √2 ஸோ இங்க 2 இருக்கும். சிமிலர் ட்ரையாங்கிள் படி இது வந்து 60 டிகிரி இருக்கும். 60 டிகிரி பெரிய டிகிரி தான் இருக்கும். ஸோ இது 2, அப்போ இங்க √3, இங்க 1. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க 1 √3 எந்த இடத்துல பாருங்க. எது பெரிய சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பெருசா இருக்கும். இங்க 30 டிகிரி, இங்க 90 டிகிரி, இங்க 60 டிகிரி இருக்கும். ஸோ 60 டிகிரினா அது ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது தான் பெருசு. ஸோ 1 √3 1.732. அப்ப இதுதான் பெருசு, இது சின்னது. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள் பெருசா இருந்ததுன்னா அது சைடு பெருசா இருக்கும் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் படி பார்த்தா இங்க 100 இருக்கு. 100 தான் 1. அப்ப இது √3 டைம் 100 இருக்கும். ஸோ இது 100 இன்டு √. ஸோ இது 100. ஆனால் நீங்க எக்ஸாம்ல வந்து சால்வ் பண்ணி வரீங்க. இப்போ எப்படி நான் சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசி tan 45. tan 45 equal to tan theta வந்து ஆப்போசிட் பை adjacent. இது ஆப்போசிட், இது adjacent. ஸோ ஆப்போசிட்னால ஏபி பை adjacent பிசி. ஏபி வந்து 100. tan 45 நான் அகத்தையும் tan 45 டிகிரி சொல்லலாம். 1 பை பிசி. ஸோ மல்டிப்ளை பண்ணா பிசி ஈக்குவல் டு 100. இப்படிதான் சால்வ் பண்ற மெத்தடு. ஆனா நீங்க இங்க வந்து ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் 45 டிகிரி ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா இந்த சைடு சேம் தான். அப்ப இது 100னா இதுவும் ஆட்டோமேட்டிக்கா 100. நீங்க அப்படியே கண்டுபிடிங்க இதுதான். ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணி காட்டுறேன். செகண்ட் ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டேன் நான். ஸோ நார்மல் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஏ பி டி. ஸோ tan 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு tan 30னா ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட்னது ஏபி பை adjacent வந்து பிடி. tan 30 ஃபார்முலா tan 30 எவ்வளோ ஆகும்? 1/√3 ஈக்குவல் டு ஏபி பை √r. ஏபி எவ்வளோ? 100. 100 பை பிடி. ஸோ அப்போ பிடி இது கிராஸ் மல்டிப்ளை போகும், இது கிராஸ் மல்டிப்ளை போகும். இப்போ பிடி எவ்வளோ? 100 இன்ட்டு √3. √3 வேல்யூ 1.732. ஸோ ஞாபகம் வச்சுங்க, √3 வேல்யூ வந்து இது எப்பவுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் இருக்கும். √3 வேல்யூ 1.732.
Into value 1.414. இந்த வேல்யூ எப்பயுமே ஞாபகம் இருக்கு. ஸோ 100 into 1.73. 100 into 1.732 இங்கே 2 டிஜிட் போயிருக்கோம். 173.2. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? சிடி. சிடி தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ரெண்டு காருக்கு நடுவில் இருக்க டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ 100 ப்ளஸ் 173.2. ஸோ ஆன்சர் அது 273.2 மீட்டர். இதான் ஆன்சர்.